ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியன் பேஸ் கேமில் இப்போது வித்தியாசமாக வெஹிக்கிள்ஸில் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறதா ஏர்போர்ட்டு தான். அவங்க வந்து ஏரோப்ளைன் ஓட்டணும்ல. ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். இந்த ஏர்போர்ட்டில் ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு இந்த ஏர்கிராஃப்ட் பிளேன் இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலரில் அது வரும். இல்லாட்டி இந்த பெரிய பிளேன் வரும். இந்த ஏர்கிராஃப்ட்டு பிளேன் இப்போ தனியாக ஓட்டிடலாம். இப்போ நம்ம இந்த பெரிய பிளேன் ஓட்டிடலாம் வாங்க. ஏறுறதுக்குன்னு ஏறிட்டா. இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம் இதை. வாவ், செம்மையாக இருக்குது. ரெக்கெல்லாம் அப்படி சுட்டுது. இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம். டேக் ஆஃப் பண்ணி நம்ம பறந்து பார்க்கலாம். எப்படி பறக்குதுன்னு பாருங்க. வா, செம்மையா பறக்குது. இப்போ நம்ம பிளேன்ல எங்கே போகிறோம்னா, பக்கத்தில் லேக் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம போட் ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம இன்டீரியல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, செம்மையாக இருக்குது. இங்கே தெரியுதா நான் சொன்ன லேக்கு? இந்த லேக்குக்கு போயிட்டு போட்டோட சீட் கோட் நம்பரை போட்டு நம்ம போட் ஓட்ட போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏரோப்ளைனை கீழே லேண்ட் பண்ணிக்கலாம் லேக்குக்கு பக்கத்தில். இறக்கு அப்படிதான், இறக்கு 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 அப்படிதான் முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான். சரி, நம்ம பிளேன் விட்டு இறங்கிடலாம். ஒருவேளை அப்போ லேக்குக்கு வந்து அந்த போட் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. போட்டோட நம்பர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கோம். அதாவது 3001 அப்படி போட்டால் போட் வரும். உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜீட் கோட் போடும்போது பார்த்துருப்பீங்க. இந்த தண்ணியில் போகும்போது திருப்ப அதுக்கு தான் கஷ்டமான வேலை. இந்த தண்ணி விட்டு வெளியே வந்துட்டோம். லேண்ட்லேயே போகாது. பட் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு ட்ரெயின் ஓட்ட போகிறோம். அந்த ட்ரெயினில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா, ஒன்று பேசஞ்சர் ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின். அடுத்தது இன்ஜின்ல ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லோக்கலாக இருக்குல்ல, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் பெட்டி இழுத்துட்டு வர்றது எலக்ட்ரிக் இன்ஜினு, கூட்ஸ் இழுத்துட்டு வர டீசல் இன்ஜின். இப்போ நமக்கு என்ன ட்ரெயின் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரெயின் அங்கே இப்போ வந்துட்டு இருக்கோ. அதுக்கு ஒரு சூப்பர் பைக் எடுத்துட்டு தான் போக முடியும். அது 3000 போட்டிங்கன்னா ஒரு கவாசிக்கு H2R வரும். அப்படி ஒரு சூப்பர் பைக் இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கூட்ஸ் கிடைச்ச மாதிரியே தான் இருக்கு. கூட்ஸ் தான். நான் சொன்னோம்ல டீசல் இன்ஜின் போட்டிருக்காங்கன்னு. இதான் அந்த டீசல் இன்ஜினு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ட்ரெயினை போயிட்டு ஓட்டிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க.
எப்படி இருக்க பாருங்க ஓட்டுறக்குள்ளே எப்படி சூப்பரா இருக்கா. யாருக்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து ட்ரெயின்லேயே கேமராங்கள் மாட்டி பார்க்கலாம். இங்கே வாங்க செம்மையா இருக்குது. இந்த ட்ரெயின் இந்த இடத்துல ஒருத்தர்களே சூப்பரா ஸ்மூத்தா போகுது. அது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஸ்பீடா வர போகுது. சூப்பரா இருக்குல்ல. இந்த ட்ரெயின் ஓட்டுறதுக்குள்ள உண்மையான ட்ரெயின் ஓட்டுறது மாதிரி இருக்கு. இங்க பாருங்க சிட்டி வேலையை கட்டி வச்சிருக்காங்க ட்ரெயின் டனல் வேலையை. பார்க்க கிரேசியா ஃபன்னியாகவும் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயினை இந்த டனலுக்குள்ள ஓட்டி பார்க்கலாம். காய்ஸுக்கு பாருங்களேன் கார் ரோட்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ஏத்துல நல்ல வேலை. இந்த டனலுக்குள்ள ஓட்டுறதுக்குள்ளே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ட்ரெயின். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டனல்னு பாருங்க. இப்போ நம்ம டனல் விட்டு வெளியே வர போறோம். ஆல்மோஸ்ட் நான் வெளியே வந்துட்டோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. நம்ம இங்க ட்ரெயினை நிறுத்திடலாம். பிரேக்கே செம்மையா இருக்குது. சரி நம்ம இறங்கிடலாம் ட்ரெயினை விட்டு. அடுத்து நம்ம என்ன ஓட்ட போறோம்னா ஹெலிகாப்டர் தான் ஓட்ட போறோம். சேட் கோட் நம்பர் வந்து என்னன்னா 8000. சரி ஹெலிகாப்டருக்குள்ள ஏறி ஓட்ட ஆரம்பிக்கலாம். இவங்க ஹெலிகாப்டர் இன்டீரியர்ல பார்க்கலாம். இன்டீரியர்லேயே சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை இல்ல கதவே கிடையாது. பாருங்க பில்டிங் ஹைட்டா போகுது.
சரி நம்ம ஹெலிகாப்டர் கீழே இறங்கிடலாம், லேண்ட் பண்ணிடலாம். இறக்கு இறக்கு இறங்கிட்டோம் நம்ம. அடுத்து நம்ம என்ன ஓட்ட போறோம்னா ஜெட் பேக்கு. இதில் 2 ஜெட் பேக் இருக்கு, ஆனால் ஒன்று தான் நம்ம ஓட்ட போகிறோம். இப்போ வாங்க ஓட்டி பார்க்கலாம். இந்த மோட்டரில் சுற்றி செம்மையாக பறக்குது. எப்படி ரவுண்ட் அடிக்குதுன்னு பாருங்களேன், எப்படி பறக்குது பாருங்க, ஸ்மூத்தா பறக்குது பாருங்க. சரி நம்ம ஜெட் பேக்கு கீழே இறக்கிடலாம். இறக்கு இறக்கு இறக்கு, அப்படிதான், அவ்வளோதான். நம்மளும் இறங்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன ஓட்ட போகிறோம்னா 555 போட்டால் அந்த ஏர்கிராஃப்ட் வரும், உங்களுக்கு தெரியும். அந்த இது ஓட்ட போகிறோன்னு சொன்னோம். நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இந்த பிளேனில் இந்த ரெக்கெல்லாம் சுற்றி செம்மையாக ஓடுது ஸ்மூத்தாக. இந்த பில்டிங்குள்ள பூந்து போலாமா? ஐயோ மோதிட்டோமோ, என்ன தலைகீழ போகுது, எப்படா காப்பாத்துங்க. எப்படி எனக்கு தப்பிச்சிட்டோம். சரி நம்ம இறங்கிடலாம். இன்னும் மாட்டிக்கிட்டேன். எப்படியா நம்ம பொழைச்சிட்டோம். சரி நம்ம எரிச்சிக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஓட்ட போறோம்னா அந்த ஏலியன் ஓட்டுவாங்கள்ல, யூஎஃப்ஓலாம் நம்ம ஓட்ட போகிறோம். நல்லா இருக்குது. இது நம்ம சீட் கோட்லேயே போட்டுருக்கோம்ல. இப்போ வாங்க ஓட்டி பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு பாருங்களேன். இந்த யூஎஃப்ஓ திருப்பினர்களே சூப்பராக தான் இருக்குது. இப்போ நம்ம லேண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, லேண்ட்லேயே ஸ்பீடாக போகும், மேலேயே ஸ்பீடாக போகும், லேண்ட்லேயே ஸ்பீடாக போகும். எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்களா, வேறு லெவலில். கடைசியாக நம்ம என்ன ஓட்ட போகிறோம்னா இந்த ஹாட் ஏர் பலூன் தான் ஓட்ட போகிறோம். அதாவது இந்த ஏர் பலூன் ஓட்ட போகிறோம். அது கோடுக்கு 0601 போட்டால் அந்த ஏர் பலூன் வரும். அது முழு பேர் வந்து ஹாட் ஏர் பலூனு. இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வீவே. இந்த ஃபயர்லாம் எரிஞ்சிட்டே இருக்குது, எப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த ஏர் பலூன் வச்சு இப்போ நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஐயோ தெரியாமல் கீழே குச்சி விட்டுங்க, யாராச்சும் காப்பாற்றுங்க, யாராச்சும் பிடிங்கடா டே. ஐயோ ஜோலி முடிஞ்சிட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்